ஹாய் ஆல், என் பையன் அதிதீரனுக்கு உளுந்து அண்ட் பச்சைப்பயிறு வச்சு ஒரு கஞ்சி செஞ்சு கொடுப்பேன். அது எப்படி பண்ணேன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு உளுந்து அண்ட் பச்சைப்பயிறு ரெண்டுத்தையுமே தனித்தனியாக எடுத்துக்கோங்க. நான் வந்து 3/4 கப் எடுத்திருந்தேன். அது ரெண்டுத்தையும் நல்லா அலசிட்டு தனித்தனியாக காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு ஒரு பேன் வச்சு ரெண்டுத்தையும் தனித்தனியாக ட்ரையாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வறுத்துட்டுருக்கும்போது ஒரு நல்ல வாசனை வரும். வாசனை வரும்போது நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதை நல்லா ஆற விட்டுட்டு பிளெண்டரில் போட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த அந்த பவுடரை வந்து ஒரு சல்லடையை வச்சு நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. உளுந்து பச்சைப்பயிறு பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து அன்றைக்கி ஆப்பிள் அண்ட் பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஸ்டீமர் பாஸ்கெட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டீம் பண்ணி வச்ச ஆப்பிள் அண்ட் பேரிச்சம்பழத்தை அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கஞ்சி எப்படி பண்ணணும்னா, ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு ஆப்பிள் பேரிச்சம்பழ பேஸ்ட் வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த உளுந்து பவுடர் இருக்குல்ல அதையும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அந்த கஞ்சி பதம் வர வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் அது ரெடி ஆகிடும். யூஸ்வலாகவே குழந்தைக்கு வந்து நான் ஏதாவது ஒன்று புதுசாக தரேன் அப்படின்னா பெருசாக சாப்பிட மாட்டான். பட் இதை நான் ஃபஸ்ட்டு தரும்போது ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டான். ரொம்ப நல்ல ஸ்மெல்லோட நல்ல ஹெல்தியான ஒரு ரெசிபி இது. 6 months ப்ளஸ் பேபிஸ்க்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி தொடர்ச்சியான ரெசிபிஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.